அதே மாதிரி அதே பாதையில் நம்மளோட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்மளுக்காக பெண்களுக்காக அத்தனை விஷயங்கள் பார்த்து செஞ்சாங்க. எத்தனையோ திட்டங்கள் அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. அவங்க பாதையில இன்னைக்கு அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சு நம்ம ஆரம்பிக்கிற திட்டங்கள் 20 வருஷமாக என்னன்னா திமுக காலத்துல அது செயல்படுறாங்க. ஆனா ஆரம்பிச்ச திட்டம் எல்லாமே ஹலோ எங்களது சென்னை முகல் ராஜ வழங்கும் அம்மாவின் விஸ்வரூபம் கலைகளின் சார்பாக வருகை நடுவர் வரவேற்று சீனியர் மேடையில் புரட்சி தலைவி அம்மாவின் ஒரு அற்புதமான பாடல். என் தாய் குழந்தை எம்ஜிஆர் கண்டெடுத்த புரட்சி தலைவிய மறக்க முடியுமா? புரட்சி தலைவிய மறக்க முடியுமா? என் தாய் குழந்தை புரட்சி தலைவி நீக்கு தந்த ரத்த எலிய மறக்க முடியுமா? சபையார பெரியாரு நாடி நடத்தவர் உள்ள குட்டி பத்தவர் பேரம் ஏற்று எடுத்தவர் எம்ஜிஆர மறக்க முடியுமா? என் தாய் குழந்தை எம்ஜிஆர் கண்டெடுத்த புரட்சி தலைவிய மறக்க முடியுமா? புரட்சி தலைவிய மறக்க முடியுமா? என் தாய் குழந்தை புரட்சி பகுத்தறிவு மேதை அம்மா காட்டி வாங்க நமக்கு நல்ல பாதை. புதுமைகள் படைத்திடும் பொது பணிகள் புதியுடன் போற்றுமே அம்மா புகழ். அம்மா பேரை சொன்னாலே இங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குமே. அம்மா பேரை சொன்னாலே இங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குமே. அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய
செயல்பாடுகளை பார்த்து கவர்ந்து அவரின்பால் ஈர்க்கப்பட்டு கழகத்தில் இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிறேன். இது ஒரு புது அனுபவம் தான் எனக்கு. ஆனாலும் அரசியலை நான் உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவன். தொடர்ந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக மீனவ சமூகத்துடைய அரசியலை செய்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கான அரசியலை செய்வதற்காக கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய செயல்களை கவர்ந்து இன்றைக்கு இந்த மேடையிலே நின்று கொண்டிருக்கிறேன். இந்த மேடையிலே எனக்கு ஒரு வாய்ப்பளித்தமைக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் ஆற்றல்மிகு அண்ணன் அசோக் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்திலே மிகப்பெரிய அளவிலே அரசியலுக்கான வித்திட்டவர். இன்றைக்கு தமிழகம் என்பது அவ்வளோ ஒரு நம்பிக்கை, பாசம். ஆக இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி உரை நல்க இருக்கின்ற திரு ஷியாம்குமார் அவர்களே, திரு மகேஷ்குமார் அவர்களே, தயாளன் அவர்களே, வடிவேல் அவர்களே, தேவா அவர்களே, பாஸ்கர் அவர்களே, ரமேஷ் அவர்களே, யோகி அவர்களே, நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அன்பு சகோதரர் என் கிருஷ்ணா அவர்களே, எல்லார் பேரையும் தான் படிக்கணும். நோட்டீஸே என் ஜெயிச்சோட பெருசாக இருக்கும் போல இருக்கு. அதனால் நோட்டீஸில் இருக்கும் அவர்களே, பெருமதிப்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரிய அன்பார்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, மன்றத்து மறவர்களே, பேரவையை சார்ந்தவர்களே, மாணவர் அணி அந்த பொண்ணுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பி சொல்லு. நான் வரேன். பேருந்து பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நல்லாசியுடன் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் கழக நிறுவன தலைவர் பொன்மனை செம்மன் தெய்வம் புரட்சி தலைவர் அவர்களுடைய நல்லாசியுடன் நம்மை எல்லாம் வாழ வைத்த தெய்வம், இதே தெய்வம் 2011ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய இதயம் புரட்சி தலைவியாம் அவர்கள் முதலமைச்சரானதற்கு பின்னால் உழைக்கின்ற நம்முடைய கழக தோழர்கள் அவர்களுக்கு பதவி வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய கழக தோழர்கள் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு பச்சை மயிலே கையெழுத்து போடுகின்ற பாக்கியத்தை தந்திருக்கக்கூடிய மாபெரும் தலைவர் நம்முடைய மாண்புமிகு இதே தெய்வம் தங்கத்தாரகை புரட்சித் தலைவர் அம்மா அவருடன் அருளாசியுடனும் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர், வருங்கால தமிழகத்தின் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் 116வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட மயிலாப்பூர் பகுதிக் கழகம் சார்பிலும் நடைபெறுகின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கும் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி இந்த நிகழ்வில் தலைமை பொறுப்பேற்று இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தின் இளைஞர் இளம்பெண் பாசறை செயலாளரும் மாற்றலுக்கு செயலாளரும் சகோதரர் என் கிருஷ்ணன் அவர்களே, மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தலைமையேற்று நடத்தும் பாசறை மாவட்ட செயலாளர்கள் காயத்ரி ராகவன் அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள். மங்கள அமுதா அவர்கள் காயத்ரி ராகவன் மேடமுக்கு பொன்னாடை அனுப்பார்கள். ஐடி ஷியாம் அவர்கள்
அண்ணன் விஎஸ் ராஜாராம் அவர்களுக்கும் அடையார் ஜி கண்ணன் அவர்களுக்கும் எனக்கு முன்னாடி அண்ணன் சினிமா துறையிலிருந்து வந்து என் குடும்பத்தை பற்றி எங்கள் குடும்பமும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது அண்ணன் அவர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்க உள்ளார். ஒவ்வொருவராக பொறுமையாக வருவோம். யாரும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காருங்க. நீங்கள் யாரும் அவசரப்பட்டு எழுந்து வர வேண்டியதே இல்லை. பொறுமையாக வந்தால் கடை முடிஞ்சோம். நீங்கள் அடிச்சு குடிச்சுன்னு வந்தீங்கன்னா லேட் ஆகும். அப்படியே உட்காருங்க, ஒன்றாமே பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்கிறேன். நம்ம அண்ணா பிறந்த நாளுக்கோசரம் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் 13ஆம் தேதி கொடுத்தோம். திடீர்னு நேற்று சாயங்காலம் வந்து இங்கே பர்மிஷன் கிடையாது, ஆர்கே மற்றோடன்னு சொல்கிறாங்க. மது விலக்கை மூடுறன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் 2026 இரட்டை இலைக்கு வாக்களிச்சு இதெல்லாம் மாற்றத்துக்கு வழி பண்ணுங்க. ஆர்கே மற்றோட விட சிறப்பாக மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இந்த கூட்டம் நடைபெற்றதுக்கு காவல்துறைக்கு கோவிந்தசாமி நகர்ல இருக்கிற இளங்கோத்தரில் இருக்க வீடெல்லாம் இஷ்டாங்க. இது வரைக்கும் சட்டமா ஒருத்தன் உயிர் போயிடுச்சு, கண்ணையன்னு ஒருத்தன் உயிரும் போயிடுச்சு. சட்டமன்றத்தில் உடனடியாக வீடு கொடுப்போன்னு சொன்னாங்க. இன்னைய வரைக்கும் வீட்டுக்கு கோசம் நடந்துன்னு இருக்காங்க. இங்கே வருகை தந்து நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி. காவல்துறைக்கும் நன்றி, நன்றி, நன்றி. நிகழ்ச்சிக்கு வருகை தந்த பொதுமக்கள் அனைவருக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும், ஒலி அமைத்து கொடுத்த சகோதரர்களுக்கும் மற்றும் கழக நிர்வாகிகள் இந்த பொதுக்கூட்டத்திற்கு காலையிலிருந்து மாலை வரை எங்களுடன் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ சரி வாங்கிட்டுறேன் சரி வாங்கிட்டுறேன் வாங்கிட்டுறேன் ரெண்டே நிமிஷம் மொத்தமா 20 பேர் அனுப்புறாங்க. 20 பசங்க 10 கப் வச்சிருப்பானுங்க. அப்படியே 10 பேர் லைன்ல டோன் கொடுத்து அப்படியே போயிடு வாங்கி. இந்த மூடி கொடுங்களேன் இதுக்கு.